தம்பி நான் எங்க தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன், 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி, ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாரு ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல நான் வளர்ந்துருக்கேன்னா இல்லையா? 8.2. இந்தியாவை யாராலும் இல்லையே, நான் அது இல்லையே, ஆட்டத்துல இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனா என்னைய தேடிக்கான் இல்லையா? 8வது பெட்டியில இருந்த என் சின்ன முதல் பெட்டியில தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா, நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தைய. வளர்ச்சின்னு சொல்லுது, எழுச்சின்னு சொல்லுது, மாறுதல்னு சொல்லுது, தோல்வின்னு சொல்லாது. 1.1 இருந்து 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிரும், கலைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய் செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒண்ணும் இல்லாம போயிடும். போயிட்டு போகுது. இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது, இந்த தேர்தல் அவருக்கு கூடும், இந்த தேர்தல் அவருக்கு கூடும். தம்பி, ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது, நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு 5 விழுக்காடு போடுவாங்கன்னு, 4 விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுது, இல்ல 5 விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு. தேர்தலை வாக்கு என்ற 8.22 வருது. என்ன ஒன் நேர்மை கிழிக்குதுங்க? என்ன பண்றது? நாகரிகங்கிறது விட்டேன், இல்லைன்னா வாக்கோட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ? தேவை இது கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். தம்பி, நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அது அவங்கதான் முடிவு பண்ணணும். இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல, தேர்தல் வெற்றி ஜெயிக்கல, நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல? எத்தனை MP MLA வந்தான்? ஜெயிக்காத நானே என் தங்கை தம்பியில தானே உட்கார்ந்துருக்கான். நான் தான் இந்த சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன், நீ வரமாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, ஒரு தலைவரை பேச சொல்லு இவ்வளவு நேரம். ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான், அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவா அலையணும். எங்க போறது, எந்த வீட்டுல நமக்கு கறிச்சோறு கிடப்பான், எவன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது.